भोजन कैसे खाते हैं? எப்படி பாபா என்ன சொல்றாங்கன்னா குருக்கள் சாப்பாடை எப்படி சாப்பிடுறாங்க? भोजन जब खाते हैं तो सारी थाली जो है साफ करके, எப்போ சாப்பாடை சாப்பிடுறாங்களோ அப்போ முழு தட்டைய அதை க்ளீன் பண்ணி धो करके पी जाते हैं। எப்படின்னா தண்ணியை போட்டு குடிச்சிடுறாங்க அவங்க அதுல. क्या என்ன वो हद के भोजन की बात नहीं है। அந்த எல்லாருக்கு உட்பட்ட சாப்பாடினோட விஷயம் இல்ல. हद के भोग लगाने की बात नहीं करते हैं बाबा। எல்லாருக்கு உட்பட்ட போகத்தை அர்ப்பணை செய்யற விஷயத்த பாபா ஒன்னும் இங்க சொல்லல. பாபா அந்த விஷயத்த ஒன்னும் பேசுறது இல்ல. वो सन्यासियों का बेहद का प्योरिटी का भोजन है। அந்த சன்னியாசிகளினோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாப்பாடா இருக்குது. जो भी आत्मा उनके हाथ में आती है सारी साफ करके रख देते हैं। யாரெல்லாம் ஆத்மாக்கள் அவங்களோட கைக்கு வராங்களோ அந்த ஆத்மாக்களை அவங்க அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டாக தன்னோட ஃபுல் விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஃபுல் விஷயங்களை वाचा से भी सारी साफ कर लेते हैं, सारा पोता मिल ले लेंगे। பேச்சு மூலமா கூடயும் ஃபுல் கிளியர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட முழு போத்தாமேல் அப்படின்னா தவறுகளினோட கணக்கு வணக்கு ஏதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. बाबा कहते हैं एक से सुनो பாபா சொல்றாங்க ஒருத்தரிடம் இருந்து கேளுங்க, और एक को सुनाओ। பிறகு ஒருத்தருக்கு சொல்லுங்க. लेकिन हम बच्चे क्या करते हैं? ஆனா குழந்தைகளான நாம என்ன செய்றோம்? अनेकों से सुनते हैं और अनेकों को सुनाते हैं। நிறைய பேரிடம் இருந்து கேட்கிறோம், பிறகு நிறைய பேருக்கு சொல்றோம். बाबा कहते हैं एक से सुनना ये है व्यभिचारी ज्ञान। பாபா சொல்றாங்க ஒருத்தரிடம் இருந்து கேட்கறது இதா இருக்குது வெபிச்சாரம் இல்லாத ஞானம். और अनेकों से सुनना ये है व्यभिचारी ज्ञान। பிறகு நிறைய பேரிடம் இருந்து கேட்கறது இதா இருக்குது வெபிச்சாரி ஞானம். ऐसे ही அதே போலதான் दृष्टि में भी, திருஷ்டியில கூடயும் वृत्ति में भी, உள்ளுணர்வுகள்லையும் और कर्मेंद्रियों के संसरण में भी பிறகு கர்மேந்திரியங்களினோட அந்த கனெக்ஷன்ல என்ன வரீங்களோ हम उन गुरुओं से प्रभावित होते रहते। நாம அந்த குருக்களுக்கு அடிமை ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். जिसका रिजल्ट ये निकलता है हमारी प्योरिटी की थाली அதோட ரிசல்ட் என்ன கிடைக்குது வருதுன்னா நம்மளோட பியூரிட்டினோட தட்டை सफा चट हो जाती है। அது எல்லாமே க்ளீன் ஆயிடுது.